முக்கிய செய்தி: கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக வங்கிகளுக்கு சிபிசிஐடி போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கொடநாடு வழக்கில் தொடர்புடைய சயான், வாளையாறு, மனோஜ், பிஜின்குட்டி உள்ளிட்ட 12 பேரின் வங்கி கணக்கு விவரங்களை கேட்டு சிபிஐ போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வில்லியம்ஸ் இணைப்பில் இருக்கிறார். வில்லியம்ஸ், வணக்கம். தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கொடநாடு கொலை வழக்கை தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஓராண்டு காலமாக இந்த சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில் 280க்கும் மேற்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான சயான், வாளையார், மனோஜ், தீபு, ஜம்ஷீர் அலி உள்ளிட்ட 10 பேர் மற்றும் இந்த வழக்கின் உயிரிழந்த கனகராஜின் சகோதரர் தனபால் மற்றும் உறவினர் ரமேஷ் ஆகியோரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் அனைத்து தரப்பினரிடமிருந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையின் போது இவர்கள் பயன்படுத்திய வங்கி கணக்குகளையும் விசாரணையில் இவர்கள் பெறப்பட்டனர். இந்த பெறப்பட்ட வங்கி கணக்குகளிலிருந்து தற்பொழுது பணப்பரிவர்த்தனை எவ்வாறு நடைபெற்றது குறித்த அந்த தேவைகளை கேட்டறிந்து இவர்கள் பயன்படுத்திய வங்கிகளுக்கு தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த கொலை சம்பவம் தொடர்பாக யாரேனும் பண உதவி செய்துள்ளார்களா என்ற பல்வேறு கட்ட விசாரணைக்காக இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.